வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்சமான மட்டன் ரோல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ மட்டன் ரோல் செய்கிறதுக்கு தேவையான கறி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பை ஓன் பண்ணி அதில் ஒரு தாச்சி வச்சு 4 மேசைக்கரண்டி சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்டுக்கு இதை நாங்கள் பொரிய விடலாம். இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இதில் 3 அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகாய் வெட்டியது, அது கூட 100 கிராம் வெங்காயம், இது எல்லாத்தையும் நாங்கள் போட்டு நல்லா ஒரு விசை கலந்து விடலாம். வெங்காயம் 3/4 வீதம் வதங்கினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் இதை நாங்கள் இந்த எண்ணெயில் வதங்க விடலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஏற்கனவே கழுவி வட்டி வச்சிருக்கிற 300 கிராம் ஆட்டிறைச்சி அதையும் இந்த தாளினில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கறிக்கு தேவையான 1 மேசக்கரண்டி ஸ்ரீலங்கன் கறி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இப்போ இந்த இறைச்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெருப்பை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இதை இந்த எண்ணெயில் நாங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு திறந்தபடியே பொரிய விடலாம். பாருங்கள், இறைச்சி நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த இறைச்சி அவிகிறதுக்கு தேவையான 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா நாங்கள் கலந்து விட்டுடலாம். இப்போ நெருப்பை நல்லா குறைச்சிட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு நாங்கள் அவிய விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நாங்கள் வாசனைக்கான பவுடர் செய்யலாம். ஒரு அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு சின்ன பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு குறைஞ்ச நெருப்பில் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதை நாங்கள் இந்த சின்ன கையுரலில் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பெருஞ்சீரகத்தை இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணினா போதும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கறியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அவிஞ்சு எண்ணெய் விட்டு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் ஏற்கனவே 350 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு அதை நான் மசிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் இந்த கறியில் சேர்த்துக்கலாம். இப்போ ரோலுக்கு வைக்கிற கறி எப்போவுமே நாங்கள் பிரட்டலாக தான் வைக்கணும். அப்போ தான் ரோலில் வச்சு சுற்றும் போது அது ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு லீக்ஸ் சேர்த்துக்கிறேன். லீக்ஸ் வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் விட்டுடலாம். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நாங்கள் இறைச்சிக்கு போட்டிருக்கிறோம், அதனால் நாங்கள் இதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இப்போ இதை நல்லா நாங்கள் பிரட்டி விட்டுடலாம். இப்போ நாங்கள் இந்த கறியை நாங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு குறைஞ்ச தீயில இப்படியே மூடி போட்டு அவிய விடலாம். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ கறியை திறந்து பார்க்கலாம். நல்லா கறி பிரண்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் ஏற்கனவே இடித்து வச்சிருக்கிற பெருஞ்சீரக பவுடரை இந்த கறியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பெருஞ்சீரகத்தூள் போட்டு அதிக நேரம் அடுப்பில் விடாமல் நாங்கள் இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடியான கறியை நாங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இப்போ நீங்கள் இதில் ஒரு ஈரமான துவாயோ அல்லது துணியோ எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு முதல் இந்த ஸ்ப்ரிங் ரோல் பேப்பரை டீப் ஃப்ரீசரில் இருந்து எடுத்து இது நான் இலக வச்சுருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் இந்த துவாயில் வச்சு மூடிடலாம். என்னென்னு சொன்னால் அது காயாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த ரோல் ஒட்டுறதுக்காக ஒரு முட்டையினுடைய வெள்ளைக்கரு எடுத்து இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கரைச்சமா இதுக்கு பதிலாக நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் ரோல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கூட்டமான ரோல் பேப்பரில் இருந்து தனியாக ஒரு பேப்பரை நாங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்ட்டில் அந்த பேப்பரை வச்சு ஏற்கனவே நாங்கள் செய்து வச்சுருக்கிற அந்த கறியை வச்சு மூலையில் நாங்கள் உருட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மூலையை தூக்கி நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு 2 சைட்டையும் முக்கோண வடிவத்துக்கு மடிச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் டைட்டாக சுற்ற ஆரம்பிங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நாங்கள் உருட்டினதும் எஞ்சி இருக்கிற பகுதியை ஏற்கனவே அடித்து வச்சிருக்கிற முட்டை வெள்ளைக்கருவினுடைய பசையை பூசி மூடிடுங்க. இந்த மாதிரியே எல்லா ரோலையும் உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மாபிள் பாத்திரத்தில் 4 முட்டை எடுத்து அடித்து வச்சுக்கோங்க.
இப்போ நாங்கள் ரஸ்க் தூள் போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு ரோலாக எடுத்து அதை வந்து நாங்கள் முட்டையில் ஒரு விசை துவைச்சு அந்த ரஸ்க் தூளில் போட்டு நீங்கள் பிரட்டிட்டு மறுபடியும் அதே முட்டையில் துவைச்சு மறுபடியும் 2ஆம் முறையும் இந்த ரஸ்க் தூளில் போட்டு பிரட்டி எடுங்க. அப்போ தான் ஃபுல்லாக அது கவர் ஆகும். பாருங்கள், இப்போ எல்லா ரோலுக்கும் அழகாக ரஸ்க் தூள் போட்டாச்சு. இப்போ நாங்கள் பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு அடுப்பை ஓன் பண்ணி இந்த மாதிரி பொரிக்க வசதியான ஒரு சட்டி வச்சுக்கோங்க. இதில் பொரிக்க தேவையான அளவுக்கு சூரியகாந்தி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக ரோலை போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். நெருப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ரோல் வந்து எப்போவுமே சீக்கிரமாக பொரிஞ்சிடும். அதனால் வந்து நாங்கள் ஒரே பக்கமாக விடக்கூடாது. இந்த மாதிரி 2 முள்ளுக்கரண்டியை வச்சு இதை நீங்கள் திருப்பி திருப்பி விட்டு கொண்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பகுதியும் நல்லா பொரிஞ்சு ஒரே கலருக்கு வரும். பாருங்கள், ரோல் முருகி இந்த மாதிரி கலருக்கு வந்தோடனே இப்போ எல்லா ரோலையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்படியே நாங்கள் செய்த எல்லா ரோலையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ரோலை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் இதில் ஒன்று எடுத்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓகே நண்பர்களே, சுவையான மட்டன் ரோல் அழகா ரெடி ஆயிருச்சு. இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.